வணக்கம் பெட்டல்ஸ். நான் உங்கள் அட்மின் அகைன். ஏண்டா வெளியில கதவை பூட்டிட்டு வீட்டுக்குள்ள இருக்க, உனக்கு வெக்கமா இல்ல? பூட்டின கதவை உடைச்சிட்டு உள்ள வர்றியே, அது உனக்கு காவாலித்தனமா தெரியல? ஆமா, என்ன விஷயம்? பணத்தை எப்ப தருவ? பணத்தை எப்படா தருவ? பணம் வரும்போது தருவோம். எப்ப வரும்? தரும்போது வரும். இவன் சரிப்பட மாட்டான், அவனோட லெஃப்ட் கிட்னி எடுத்துக்கடா. தாமதம். ஏன்? போன வாரம் தான் நம்ம மயிலாடுதுறை மாரிமுத்து வந்து எடுத்துட்டு போனான். அப்ப ரைட் கிட்னி எடுத்துக்கடா. இது ரொம்ப தாமதம். இது எதுக்கு? அதுக்கு முதல் வாரம் தான் சீர்காழி சின்ன முத்து வந்து சீஸ் பண்ணிட்டு போனான். அப்ப கிட்னியே இல்ல. தே டிஸ்பேண்ட் அப்போ தான் வி கேன் சி. ஓகே, ஸோ ஓகே, இப்போ அந்த முட்டு கொடுத்த விஷயத்தெல்லாம் அப்படியே மூடி வச்சுட்டு இன்னொரு விஷயத்துக்கு வர போகிறோம். இதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் தான் கேபாப்பில். ஸோ இந்த கேபாப் வந்து எப்போ வந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா 1992ல் டஜி அண்ட் பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் நான் ஆரோ அப்படின்னு ஒரு சாங் ஃபர்ஸ்ட் பாடி மேக் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வேணால் கூகுள் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கும் நீங்கள் ஒரு கூட்டம் வந்து முட்டு கொடுத்துட்டு தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் பண்ணாதீங்க, நான் உண்மையை தான் சொல்கிறேன். ஸோ இந்த கேபாப் கல்ச்சர் ஸ்டார்ட் ஆகி மெல்ல நகர்ந்து போய்கிட்டே இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஜென்லேருந்து இப்போ இருக்க கரண்ட் 4th 5th ஜென் வரைக்குமே நல்லா போயிட்டு தான் இருக்குது. பட் இது நல்லா போயிட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து ஒரு குழப்பமான விஷயங்கள் தான் நடந்துகிட்ருக்கு. செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே தான் நம்ம வந்து தெளிவாக நம்ம பார்க்கணும். செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுன்றது வந்து நமக்கு ஒன்று ரேப் தான் பண்ணணும், இல்லை கேர்ள்ஸ் ஃபீமேல் ஐடல்ஸ் தான் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. நாட் லைக் தட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுன்றது நிறையா வகைப்படும். அதில் வந்து சைபர் புல்லிங், அன்அச்சீவபிள் பியூட்டி ஸ்டாண்டர்ட். இந்த அன்அச்சீவபிள் பியூட்டி ஸ்டாண்டர்ட் இருக்குல்ல, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். லைக் இப்போது அவாஸா இருக்காங்க தெரியுமா, அதாவது நம்ம மோமோ லேண்டோட ஒரு மெம்பர் தான் அவாஸா. ஸோ அவங்கள வந்து நிறைய ஐடல்ஸ் வந்துட்டு பின்னாடி வந்து லைக் ஃபீமேல் ஐடல்ஸே வந்துட்டு இவ வந்து இப்படி இருக்கா, இவ பிளாக்காக இருக்கா, இவ இப்படி பண்ணுறா அப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லி அவங்க நிறையா வந்து கிண்டல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஒன்ஸ் வந்துட்டு இன்னர் போடாமல் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பெரிய விஷயமா முட்டு கொடுத்துட்டு இருந்திருக்காங்க இந்த கே மீடியா. ஸோ இந்த கே மீடியாவில் இது வந்து பெரிய பங்கு வகிக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட நிறையா ஐடல்ஸ் வந்துட்டு சூசைட் பண்ணிட்டு இறந்துருக்காங்க. அதுக்கெல்லாம் காரணம் கூட இந்த முட்டு கொடுத்த விஷயமாக தான் இருக்கும். அண்ட் இந்த செக்ஷுவல் ஹராசிங்கில் இதுதான் இந்த வந்து அன்அச்சீவபிள் பியூட்டி ஸ்டாண்டர்ட் வந்து மேபி அது ஒரு எக்ஸாம்பிள் அவாசான்னு சொல்லலாம். அண்ட் தென் சைபர் புல்லிங்கிறது வந்து இப்போது நிறையா வந்து லைக் ஐடல்ஸ் இருப்பாங்க இல்லையா. ஸோ ஒருத்தவங்க வந்து ரொம்ப திறமையாக இருப்பாங்க, ஆனால் அவங்க வந்து அவங்கக்கிட்ட வந்து பைசா அந்த மாதிரி எதுவும் இருக்காது. பட் அவங்க வந்து அவங்களோட அச்சீவ் பண்ணி லைக் அவர் பிடிஎஸ்னு சொல்லலாம், பிடிஎஸ் பாய்ஸ்னு சொல்லலாம். ஸோ தூக்கி விடுறதுக்கு ஒரு பேங்க் பீடி மாதிரி ஆட்கள் இல்லாததுனால நிறையா பேர்கிட்ட போய் ஏமாந்துருவாங்க. அப்படி ஏமாறும் போது சில பேர் அவங்கள வந்து சைபர் புல்லிங் பண்ணுவாங்க. லைக் ஆன்லைனில் சேட்ஸ் அனுப்பி மெசேஜ் அனுப்பி நீ எப்படிப்பட்ட ஆள், நீ என்னை மீறி வர முடியாது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு மிரட்டல்கள் இருப்பாங்க. அதுக்கு பேர் தான் சைபர் புல்லிங். அண்ட் தென் இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்லேயே இன்னொன்று இருக்குது. இப்போ ரீசெண்டாக என்சிடி அப்படின்ற ஒரு மெம்பர்லேருந்து எக்ஸாக்டாக அவர் நேம் தெரில, சாரி, நீங்கள் வந்து கமெண்ட்டில் கழுவி ஊற்றாதீங்க, என்ன நேம் கூட தெரில, நீ ஹிஸ்ட்ரி சொல்ல வந்துட்டேன்னு எக்ஸாக்டாக தெரில. பட் கியூப் என்டர்டெயின்மெண்ட்டில் இருக்க ஒரு பாய் குரூப்ஸில் வந்து 2 பேர் இப்போ வந்து தொக்கா மாட்டியிருக்காங்க செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டில். ஒரு ஃபீமேல் ஐடல்ஸே சரி, அவங்க இஷ்டப்பட்ட ஒரு 2 பொண்ணுங்களை வந்து அவங்க அட்டராகவே ட்ரக் கொடுத்து ரேப் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறையா பேர் மாட்டியிருக்காங்க. நம்ம ஊர் மாதிரி இதை வந்து எடுத்து வச்சு பேசிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. கே மீடியாவை பொறுத்த வரைக்கும், கேபாவை பொறுத்த வரைக்கும் செக்ஷுவல் ஹராசிங்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, லைக் இப்போ வந்து நம்ம சுகா வந்து ஒரு ஸ்கூட்டர், அதாவது ஒரு சைக்கிள் பேஸ்டு கூட சொல்ல முடியாது, அது அதில் போய் சின்னதாக இது பண்ணதுக்கே முட்டு கொடுத்துட்டு தெரிஞ்சானுங்க. ஸோ நம்மளோட பசங்க வந்து அப்படி எதுலேயே மாட்ட மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். நம்ம நம்புவோம், ஆர்மிஸ் நம்ம நம்புவோம். ஏன்னா பசங்க வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. ஓகே, இதெல்லாம் விட்டுடலாம். இப்போ வந்து இதுதான் வந்துட்டு சைபர் புல்லிங்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுன்றதும் வந்துட்டு நிறைய ஐடல்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ரீசெண்டாக ட்விட்டரில் போட்ட ஒரு ட்வீட்டில் என்ன வந்திருக்குன்னா, 200 ஐடல்ஸ் வந்து லைக் மேல் ஐடல்ஸே 200 ஐடல்ஸ் வந்து இன்க்ளூடிங்காக இருக்காங்க இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டில் நடந்துகிட்ருக்கு. இப்போ கரண்ட்டில் இருக்க ஜென்ரேஷன் ஆஃப் கேபாப்பில் நடந்துகிட்ருக்கு. ஸோ இதை பற்றி நான் என்ன தெளிவாக சொல்ல வரேன்னா, சைபர் க்ரைமாக இருந்தாலும் சரி,
செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி அதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. சாரி, சைடில் வந்து சவுண்ட்ஸ்லாம் கேட்டால் மன்னிச்சிக்கோங்க. நம்மளோட யூடியூப் ஆஃபீஸ் இன்னும் எலாபரேட் ஆகலை. ஸோ பேஜ் எலாபரேட் ஆக ஆஃபீஸ் எலாபரேட் ஆகிக்கிட்டே போகும். அதெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது, நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்ஸில் தான் இருக்குது. பை த வே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது வந்து ட்வீட்டில் வந்து 200 ஐடல்ஸ் மாட்டியிருக்காங்க. அதில் வந்து பிடிஎஸும் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு கூட்டம் முட்டு கொடுத்துட்ருக்கு. ஆனால் அது இல்லை அப்படின்னு சொல்லி நானுமே முட்டு கொடுப்பேன்டா. என் தலைவங்க அப்பெல்லாம் பண்ணவே மாட்டாங்கடா. நான் கண்டிப்பாக டேம் ஷுவராக அடித்து சொல்லுவேன், என் தலைங்க கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க, பண்ண வாய்ப்பே இல்லை. நம்ம பசங்களை பற்றி நம்ம பசங்களுக்கும் தெரியும், அதாவது ஆர்மி பசங்களுக்கு தெரியும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போது இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டெல்லாம் இருக்கட்டும், இன்னொரு சைடு இதில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. லைக் எப்படின்னா, இப்போ வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்றது நிறையா விஷயத்தில் வந்துட்டு பரவலாயிடுச்சு. இப்போது ஒரு எப்படி சொல்ல, இப்போ ஒரு டாய்லெட் கழுவுற வேலையை கூட வந்துட்டு சொம்படிக்கணும், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்க காலகட்டத்தில் இந்த மாதிரி கேபாப்பில் வந்து கண்டிப்பாக இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டையும் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டில் இன்க்ளூட் ஆகிருக்காங்க. இப்போ இருக்க மோஸ்ட் ஆஃப் ஃபீமேல் ஐடல்ஸ் வந்துட்டு அந்த மாதிரி ஹராஸ்மெண்ட்டை ஃபேஸ் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இப்போ இவ்வளோ ஷைனாக எலாபரேட்டாக ஷைன் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து 100%னா அதில் 50% உண்மை, 50% பொய்ன்னு தான் நான் சொல்லுவேன். 50 என்ன மார்க் கொடுக்குறேன்னு எனக்கு தெரியல. பட் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்றது எல்லா இடத்துலையும் இருந்துட்டு தான் இருக்குது. ஃபீமேல் ஐடல்ஸ்லாம் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டெல்லாம். அண்ட் தென் மோரோவராக நான் வந்து இந்த விஷயத்தை ஏன் பெருசாக பேசினேன்னா, இந்த வீடியோவோட தலைப்பே வந்துட்டு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ஸ் விசஸ் பிடிஎஸ். ஸோ பிடிஎஸ்க்கும் ஹராஸ்மெண்ட்டுக்கும் என்ன ஒரு என்ன ஒரு சிங்க் இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. நம்ம வழக்கம் போல் முட்டு கொடுக்காம நம்ம வந்து டைரெக்டாக ரொம்ப குளறனே, ரியாலிஸ்டிக்காக பேசுவோம். ஸோ ரியாலிஸ்டிக்காக பேசணுன்னா பிடிஎஸ் வந்துட்டு யாருக்கும் செக்ஷுவல் அந்த இதில் கொடுக்கணுன்னு அவசியமே இல்லை. ஏன்னா நம்ம ஆர்மி பசங்களே வந்துட்டு அது சொன்னால், வெளியில் சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. பசங்க அப்படிப்பட்டவங்களே கிடையாது. ஸோ அதையும் தாண்டி ட்ரக் யூஸ் பண்ணுறாங்களா, அதுவும் இல்லை. மேபி ஒரு ஸ்மோக்கிங் பண்ணலாம், ட்ரிங்கிங் பண்ணலாம். அது வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டில் வர வாய்ப்பே இல்லை. ஏன்னா அதை பண்ணிவிட்டு அவங்க வேறு ஏதாச்சும் தவறான விஷயங்கள் பண்ணால் தான் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிடிஎஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சர்ச்சையில் மாட்டினதில்லை. அதுக்கும் முட்டு கொடுத்துட்டு ஹேட்டர்ஸ் வந்து கமெண்ட்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பெரிய பேண்ட், பிடிஎஸ் பாய் பேண்ட், குளோபல் வைடு பேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு முட்டு கொடுக்காதீங்க. ஏன்னா அவங்களுக்கு அதெல்லாம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஓகேவா? அதுக்காக வந்து நீ அவங்கள என்கரேஜ் பண்ணுறியா, வளர்த்து விடுறியா அப்படின்னு சொன்னாலும் நான் வளர்த்து விடலை, நான் எதுவுமே சொல்லலை, நடக்கிற உண்மையை தான் சொல்கிறேன். பசங்க வந்து அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை, நம்புவோம். அதையும் மீறி ஏதாச்சும் வந்துச்சுன்னா, அதுக்கு முட்டு கொடுத்துட்டு வந்தாங்கன்னா, தலைவங்களுக்கு நம்ம இருக்கோம். ஓகே, இந்த கேபாப்பில் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுன்றது ஆல்மோஸ்ட் நடந்துட்டு தான் இருக்குது. அதில் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே வந்து பிடிஎஸ் வந்து எந்த இதுலேயும் மாட்டலை, அஃபீஷியலாகவும் மாட்டலை, அன்அஃபீஷியலாகவும் மாட்டலை, அத்தாரிட்டிஸ் எதுவும் இல்லை, அந்த எவிடன்சஸுமே எதுவுமே இல்லை. இருந்தாலுமே வந்துட்டு லைக் அவங்க வந்து எவிடன்சஸ்னால் அவங்களுக்கு சாதகமான எவிடன்சஸ் நிறைய இருக்குது. லைக் அவங்க நிறையா ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க கேர்ள்ஸ்க்கு, அது எல்லாமே நமக்கே தெரியும். ஸோ நம்ம வந்து அவங்க செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டில் மாட்டியிருக்காங்கன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. கண்டிப்பாக நான் அப்படி சொல்லவும் மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம நியாயமாக பேசணும் இல்லையா, நம்ம தலைவங்க அப்படிலாம் பண்ண மாட்டாங்கன்னு நம்புவோம். அண்ட் நெக்ஸ்ட் டாப்பிக்கில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா பை பை பெட்டல்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா, தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வீடியோஸில் ஏதாச்சும் புதுசாக மார்க்கமாக கொண்டு வரலான்னா தயவு செஞ்சு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷன் வந்து உங்களுக்கானது.